இங்க ஒரு பையன் வால்கிங் ஸ்டிக்கை வச்சு நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்போ ஒரு பையன் பேஸ்கெட் பாலை எடுத்து அவனை பார்த்து உருட்டி விடுறான். அது தடிக்கி விட்டு அவன் கீழே விழுந்துடுறான். டீச்சர் வந்து கேட்டப்ப மேக்ஸுங்கிற ஒரு அப்பாவி அந்த பசங்கெல்லாம் சேர்ந்து மாட்டி விட்டுறாங்க. அங்க இருந்த யாருமே மேக்ஸ் சொல்றதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இருந்தாலும் மேக்ஸ் கெவினை தூக்கி விடுறதுக்காக போறான். கெவின் அவனை புரிஞ்சுக்கிடாம பால் எடுத்து அவன் மேல எரிஞ்சிடறான். அன்னைக்கு ஈவினிங் மேக்ஸ் கெவினை மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையும் அவனுக்கு புரிய வைக்கிறான். அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ போற வழியில அந்த பசங்களும் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்கள பார்த்ததுமே கெவின் கோவத்துல கத்த ஆரம்பிக்கிறான். உடனே அந்த பசங்க எல்லாம் மேக்ஸையும் கெவினையும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. மேக்ஸ் கெவினோட வால்கிங் ஸ்டிக்கை தூர போட்டுட்டு அவனை தூக்கி தோல்ல வச்சுக்கிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அவங்க லேக் பக்கத்துல வந்து மாட்டிக்கிறாங்க. அப்போ அந்த கேங்ல இருந்த ஒரு பையன் அவன் வச்சிருந்த கத்தி எடுக்கிறான். அதை பார்த்ததுமே பல்ல கடிச்சிட்டு அந்த ஐஸ் வாட்டருக்குள்ள மேக்ஸ் நடக்க ஆரம்பிக்கிறான். அந்த கத்தி வச்சிருந்த பையனும் தண்ணிக்குள்ள இறங்கி அவங்க பின்னாடியே போறான். ஆனா கொஞ்ச தூரம் போனதுமே அவனுக்கு பயம் ஆகி திரும்ப போயிடுறான். கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அங்க வந்து அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதை பார்த்த கெவின் பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறமா